அனைவருக்கும் வணக்கம். வள்ளல் பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 8438460253, 9600129742. இன்றைய வகுப்பில் மு. வரதராசன் தமிழ் இலக்கிய வரலாற்று நூலிலிருந்து பல வகை நூல்கள் என்னும் தலைப்பை காணலாம். சிற்றிலக்கிய காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய இலக்கிய வகைகளில் ஒன்று கலம்பகம். பல வண்ண மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை கதம்பம் என்று கூறுகிறோம். அவ்வாறு பல பாக்களாலும் வகைகளாலும் அகம்புறம் கலந்து வர 18 உறுப்புகளால் படைக்கப்படுவது கலம்பக இலக்கியம். கலம்பகம் களம் பகம் என்னும் பிரிவாக பிரிந்து களம் 12 உறுப்புகளையும் பகம் 6 உறுப்புகளையும் கொண்டு வரும். காலத்தால் முற்பட்ட கலம்பகம் நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தை இயற்றிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நந்தி கலம்பகம் தெள்ளாரெறிந்த 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என்று கூறும் நூல் சோமேசர் முதுமொழி வெண்பா. ஆசிரியர் சிவஞான முனிவர். நந்தி கலம்பகத்தில் இடம்பெறும் வானூறு மதியை அடைந்தது உன் வதனம் என்னும் பாடல் கையறு நிலை பாடலாகும். நந்தி கலம்பகத்தின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. தெய்வங்களை பாடும் கலம்பகங்கள் 100 பாடல்களை கொண்டிருக்கும். முனிவர்களை பாடும் கலம்பகங்கள் 95 பாடல்களை கொண்டிருக்கும். அரசர்களை பாடும் கலம்பகங்கள் 90 பாடல்களை கொண்டிருக்கும். அமைச்சர்களை பாடும் கலம்பகங்கள் 70 பாடல்களை கொண்டிருக்கும். வணிகர்களை பாடும் கலம்பகம் 50 பாடல்களை கொண்டிருக்கும். வேளாளர்களை பாடும் கலம்பகம் 30 பாடல்களை கொண்டிருக்கும். எனினும் கலம்பக இலக்கியங்களில் பொதுவாக 100 பாடல்கள் அந்தாதி தொடையில் அமைந்து வருகின்றன. கலம்பக இலக்கியத்தில் 18 உறுப்புகள் வருமென்று பார்த்தோம். அவற்றுள் குறிப்பாக வண்டு, தவம், புயம், அம்மானை, ஊசல், மரம், பான், மதக்கு முதலான உறுப்புகளை குறிப்பிடலாம். திருக்கலம்பகத்தை இயற்றியவர் உதிசி தேவர். இது சமண சமயம் சார்ந்த கலம்பகமாகும். ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம் 49 பாடல்களை கொண்டது. இது சைவ கலம்பகம். இரட்டை புலவர்கள் என்று கூறப்பட்ட இளஞ்சூரியரும் முதுசூரியரும் தில்லை கலம்பகம், திருவாமாத்தூர் கலம்பகம் என்னும் நூல்களை இயற்றியுள்ளனர். குமரகுருபரர் காசி கலம்பகம், மதுரை கலம்பகம் ஆகியவற்றை இயற்றியுள்ளார். கலம்பகம் அந்தாதி தொடையில் அமையும். காஞ்சிபுரத்தை சிறப்பித்து கச்சி கலம்பகம் பாடியவர் பூண்டி அரங்கநாத முதலியார். திருப்பள்ளி எழுச்சி துயிலடை நிலை எனப்படும். நாயன்மார்களில் மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சி பாடியுள்ளார். ஆழ்வார்களில் தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடியுள்ளார். மகாகவி பாரதியார் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடியுள்ளார். பள்ளிப்பாட்டு பாடியவர் திருமங்கை ஆழ்வார். மற்றொருவர் தத்துவராயர். அகப்பொருளை முற்ற முடிய பாடுவது கோவை இலக்கியம். பாண்டிய மன்னன் நெடுமாறனை சிறப்பித்து பாடிய நூல் பாண்டிக்கோவை. இது கோவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது. பாண்டிக்கோவை இறையனார் களவியல் நூலுக்கு இலக்கியமாக அமைந்துள்ளது. கோவை என்றால் கோத்தல் என்பது பொருள். கோவை என்றால் அகப்பொருளை முற்ற முடிய பாடுதல் என்பது பொருளாகும். கோவை இலக்கியத்தின் யாப்பு கட்டளை கலித்துறை. தஞ்சைவாணன் கோவை என்னும் நூலை பாடியவர் பொய்யாமொழி புலவர். தஞ்சைவாணன் கோவை நம்பியக பொருளுக்கு இலக்கியமாக கொள்ளப்படுகிறது. பரணி இலக்கியம் தோற்றவர் பெயரால் அமையும். பரணி நூல்களில் முதலாவது நூல் கலிங்கத்து பரணி. ஆசிரியர் ஜெயங்கொண்டார். முதலில் போர் குறித்து எழுந்த தனி நூல் கலிங்கத்து பரணி. சோழ மன்னன் குலோத்துங்கன் கலிங்க நாட்டை ஆண்ட அனந்தவர்ம சோடகங்கன் மீது படையெடுத்து போர் செய்து வெற்றி பெற்றான். சோழனின் படைக்கு தலைமை தாங்கியவன் கருணாகர தொண்டைமான் என்னும் படைத்தலைவனாவான். 1000 யானைகளை போர்க்களத்தில் கொன்ற வீரனுக்காக பாடப்படுவது பரணி இலக்கியம். கலிங்கத்து பரணி 13 பகுதிகளை உடையது. எடும் என எடுத்ததோர் இகழொலி கடலொலி இகக்கவே என படைகள் போருக்கு எழுந்த செய்தியை கூறும் நூல் கலிங்கத்து பரணி. பரணியின் பாவகை கலித்தாழிசை. போர்க்களத்தில் வீரர்கள் வழிபடும் தெய்வம் காளி. காளிக்கும் யமனுக்கும் உரிய நட்சத்திரம் பரணி. ஊரடு தோற்றம் உரித்தன மொழிப என்னும் தொல்காப்பிய சூத்திரம் உலா இலக்கியம் தோன்ற காரணமாக அமைந்தது. உலா நூல்களில் முதலாவது திருக்கயிலாய ஞான உலா. பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார்.
ஆதித்தர்கள் எண்ணிக்கை 12. இந்திரனின் யானை ஐராவதம். அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவன் பிரம்மன். திருமாலின் வாகனம் கருடன். பெண்களின் பருவங்கள் 7. பேதையின் வயது 5 முதல் 7 வரை. பெதும்பையின் வயது 7 முதல் 11 வரை. மங்கையின் வயது 12 முதல் 13 வரை. மடந்தையின் வயது 14 முதல் 19 வரை. அறிவையின் வயது 20 முதல் 25 வரை. தெரிவையின் வயது 26 முதல் 31 வரை. பேரிளம்பெண்ணின் வயது 32 முதல் 40 வரை. திருவாரூர் மும்மணி கோவை, பொன்வண்ணத் தந்தாதி, திருவந்தாதி ஆகிய நூல்களை பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார். ஆளுடைய பிள்ளையார் திருவிழா மாலை பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. பாட்டுடை தலைவர் திருஞான சம்பந்தர். மூவர் உலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். தன்னுடைய கருத்தை பிறருக்கு தெரிவிக்க அனுப்பப்படுவது தூது. தூது நூல்களில் முதல் நூல் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் படைத்த நெஞ்சுவிடு தூது. அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் ஔவையார். பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்காக அன்னப்பறவையை தூதாக அனுப்பினார். தமிழ் விடுதூது நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அழகர் கிள்ளை விடுதூது நூலை பாடியவர் பலபட்டடை சொக்கநாத புலவர். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்னும் தொடர்கள் காணப்படும் நூல் தமிழ் விடுதூது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களுடைய வெற்றிக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.